ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான ராகி மாவு புட்டு இன்றைக்கி நம்ம செய்யலாம். 1 கப் ராகி மாவு, அதை வறுத்துடுங்க. லேசாக வறுத்துட்டு செய்யும்போது நமக்கு புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். லேசாக வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. வறுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தெளிச்சுட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு மாவை நம்ம பிடிச்சி பார்த்தா பிடிக்க வரணும், உதுத்து விட்டால் அது உதுத்து போகணும். புட்டு மாவு பதத்துக்கு இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும், ஜல்லடையில் போட்டு இதை நல்லா சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. சலிச்சுட்டு இட்லி பானையில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வாழை இலை போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு துணி போட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். புட்டு மாவை கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இப்படி திரிக்க வரணும். இப்போ நமக்கு நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை நல்லா உதுத்து விட்ருங்க. இது கூட 1/2 கப் நாட்டு சக்கரை, 1/2 கப் தேங்காய் துருவல் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த புட்டு மாவு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப சாஃப்டான ராகி புட்டு இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த புட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.